வணக்கம், நான் suryatangaraj. இன்றைக்கி நாம் ரொம்ப ரிச்சான கிங் தீமில் ஒரு கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கிங் தீம் அப்படின்னாலே அதோட ஸ்பெஷாலிட்டியே கிரீடம் தாங்க. அந்த கிரீடம் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் அதே தீமில் இந்த கேக்கை நம்ம எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த கேக் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற குழந்தையோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருக்கணும், அப்புறம் கிங் தீம்லேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருந்துச்சுங்க. ப்ரௌன், ஒயிட், அப்புறம் எல்லோ இந்த கலரில் இருந்துச்சு. அவங்க ஆர்டர் கொடுத்தது ஒரு 2 kg சாக்லேட் கேக்குங்க. அதனால் நம்மளுக்கு ப்ரௌன் கலருக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம நார்மலாக சாக்லேட் கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் ட்ரிப்பிங்கே வச்சு இந்த கேக்கை நான் கவர் பண்ணிடுறேன். அப்போ நம்மளுக்கு ப்ரௌன் கலர் ஈஸியாக கிடச்சிரும். இந்த கேக்கில் 2 லேயர் இருக்குங்க. கீழ் லேயரில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பண்ணிட்டேன். மேல் லேயரில் சேம் இதே மாதிரி க்ரம் கோட்டிங் சாக்லேட்டில் முடிச்சுட்டு ஒயிட் க்ரீமில் நான் கவர் பண்ணிட்டேன். அப்போது இந்த கேக்குக்கு நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது ஒரிஜினல் சாக்லேட் கலர்லேயுமே வெனிலா கலர்லேயுமே நான் அந்த கலரை கொண்டு வந்துட்டேன். கேக்குக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணுறதை நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. கஸ்டமராக விரும்பி கேட்டாங்கன்னா மட்டும்தான் நான் கலர்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த கேக்கான கிரீடம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் ரஃபாக ஒரு அட்டையில் இந்த மாதிரி யூவாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை தான் நான் ஃபாண்டன்ட்டில் வச்சு கட் பண்ண போகிறேன். இதை நம்ம டெக்கரேட் பண்ணி ரவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரீடம் ஷேப் ஈஸியாக கிடைக்கும். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி மோல்டு அமேசானில் வாங்கினேங்க. கிங் தீம் டெக்கரேஷன் மோல்டு அப்படின்னு நான் ரஃபாக தான் அமேசானில் சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி மோல்டு ஒன்று கிடச்சிது. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் எல்லோ கலர் ஃபாண்டன்ட்டை இதில் வச்சு நான் அந்த மோல்டு எடுத்துக்கிறேங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பர் கட்டர் வச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மோல்டில் ஃபாண்டன்ட் வச்சு அந்த டிசைன் எடுக்கிறீங்கனாலும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த டிசைன் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நம்ம ஒரு பேபி ஸ்லீப்பிங் மோல்டு வச்சு ஒரு பேபி பண்ணி காமிச்சிருப்பேன். அதுலேயும் இதே தான் சொல்லியிருப்பேங்க. பிளாஸ்டிக் மோல்டில் ஒரு டிசைன் எடுக்கிறத விட சிலிக்கான் மோல்டில் நம்ம எடுக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக வந்துடுங்க. இதுக்கு நான் ஆயில் கூட அப்ளை பண்ணல, ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. உங்களுக்கு எடுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மோல்டு டிசைன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டதுனால நான் இப்படியே எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை வச்சு தான் அந்த கிரீடமை நான் டெக்கரேட் பண்ண போகிறேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்ததில்ல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நாம் வச்சு பார்த்துக்கலாங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ரஃபாக எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்ருக்குறேங்க. அதுக்கப்புறம் இதில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபாண்டட் டிசைன்ஸ் எல்லாம் இந்த முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மோல் மேலே ஒட்ட போகிறோம். இப்போ ஒட்டியாச்சுங்க. இன்னும் பிளாங்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுலேயும் அதே சிலிக்கான் மோல்டில் இருக்கிற ஒரு டிசைன் எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ண டிசைன் இதுதான். இதுலேருந்து நான் மோல்டு எடுத்து இதை நான் ஒட்டிக்க போகிறேன். இதை ஒட்டும்போது நம்மளுக்கு எக்ஸஸான பார்ட் வரும். அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒட்டும்போது இப்போ எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. இதே மாதிரி ஐடியா தாங்க நான் மிச்சம் இருக்கிற பிளாங்க் ஸ்பேஸ்க்கும் பண்ண போகிறேன். நான் ஹவு டு மேக் க்ரௌன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற கிங்கோட க்ரௌன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு தான் நிறைய கிடச்சிது. இந்தியன் கிங்கு அப்புறம் தமிழ் கிங்கோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலிங்க.
நம்ம ராஜாக்களோட கிரீடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் அவங்களோட கிரீடத்தில் வந்து ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கேக் ஆர்டர் கொடுத்துருந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழனோட தீமில் தான் எனக்கு கேக் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிங் தீமில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க அவ்வளோ ஆசைப்பட்டு ராஜராஜ சோழனோட ஐடியாவில் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்மளோட வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தால் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ டெக்கரேஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த க்ரௌனோட ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன ஒரு டின் இருந்துச்சுங்க. வீட்டில் டம்ளர் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வச்சு நான் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அப்புறம் இந்த பேக் சைடில் வந்து ஜாயின் பண்ணுற பக்கம் இருக்குங்க. அதை நான் வந்து நார்மலாக தண்ணி வச்சே வந்து அந்த இடத்த ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ க்ரௌன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து எல்லோ கலராக தான் இருக்குது. ஆனால் இந்த கோல்டு கலரில் இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஈட்டபிள் கோல்டு டஸ்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த க்ரௌனில் வந்து ப்ரஷ் பண்ணி கொடுக்க போகிறேங்க. இப்போ நம்ம குட்டி பர்த்டே பாய் ஆதித்ய கரிகாலனோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான எல்லோ கலர், ஒயிட் கலர், ப்ரௌன் கலர் இந்த 3 கலருமே இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 மணி நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும்னு விட்டுருலாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கேக் மேலே அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரௌன் பார்க்குறக்கு நல்லா ரிச்சாக இருக்குதுங்க. அப்புறம் அந்த குட்டி தம்பியோட பேரை ஒரு டைமண்ட் ஷேப்பில் எழுதி பார்த்தேங்க. அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் அதில் இருக்கிற ஸ்டென்சில் இருக்கிற ஒரு டிசைனை வச்சு அது மேலே ஒட்டிட்டேன். அப்போ பார்க்குறக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. ஃபாண்டென்ட்டில் வந்து ஈட்டபிள் மார்க்கர் வச்சு எழுதும் போதுங்க கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பேர் அழகாக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. இந்த கேக்கில் வந்து அழகாக பேர் எழுதுறது இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பிரச்சனையாக தாங்க இருக்குது. சீக்கிரமாகவே அதே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு டிசைன் வந்து ஸ்டென்சிலில் வந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே டிசைனை வந்து இப்போ நான் கேக் ஃபுல்லாகவும் ரெடி பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து நான் அந்த கோல்டு கலர் ஈட்டபிள் டஸ்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த குட்டி தம்பியோட பேர் பார்த்திங்கன்னா நல்ல கெத்தான பேருங்க. அது இன்றைக்கி கூட டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக இந்த மாதிரி கிளி டிசைன்ஸ் வச்சு நான் ஒட்டி கொடுத்துட்ருக்குறேன். இந்த மாதிரி இந்த கேக்கை இன்னும் எப்படியெல்லாம் அழகாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியாக நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து நம்ம கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்துலிங்க. இந்த கேக்கை நான் ஃபாண்டன்ட்லேயும் வந்து கவர் பண்ணல. ஆனாலும் நம்ம கேக் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.